7th ஒன்ல 1.2 மீட்டர் நீளமுள்ள தடி. ஸோ ஒரு தடி இருக்கு, இதோட நீளம் 1.2 மீட்டர். அதன் முனைகள் எப்போதும் ஆய அச்சுகளை தொட்டு செல்லுமாறு நகருகிறது. ஸோ XYங்கிற ஆய அச்சுகளை தொட்டு செல்லுமாறு அது அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கும். அதோடைய முனைகள் ரெண்டும். ஆனா அதோடைய நீளம் 1.2 மீட்டர். ஸோ 0. அடுத்து எக்ஸ் அச்சு, தடியின் எக்ஸ் அச்சு முனையிலிருந்து 0.3 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி. அப்போ இப்போ இந்த தடி வந்து 1.2 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஏபின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏபிங்கிறது தடி 1.2 மீட்டர். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அச்சு முனையிலிருந்து. ஸோ எக்ஸ் அச்சோட முனை இது. எக்ஸ் அச்சுல இந்த முனை, தடியோட முனை 0.3 மீட்டர் தூரத்தில். ஸோ 0.3 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி பி. அதன் நியம பாதை நீள்வட்டம் சொல்லி நிரூபிக்கணும். அடுத்து அதோட மையத்தொலை தகுவு, அதாவது E என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப இதை நம்ம ஒரு செங்கோணம் முக்கோணமா என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அதாவது AB ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு OB ஸ்கொயர்ட் பிளஸ் OA ஸ்கொயர்ட். இப்போ எப்பவுமே நம்ம நீளம் அகலம் ABன்னு சொல்லுவோம். இப்போ 1.2 the whole squared equal to B squared plus A squared. 1.44 equal to நம்ம இதை A squared plus B squared மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம், நீள்வட்டம் அப்படிங்கிறத நிரூபிக்க போறோம். இப்போ AB equal to 1.2 மீட்டர் நமக்கு தெரியும். இப்போ PA வந்து என்னது, 0.3 மீட்டர். ஸோ PB என்னவா இருக்கும், AB minus PA. அதாவது 1.2 minus 0.3 equal to 0.9 மீட்டர். இப்போ Pங்கிற புள்ளி, ஸோ ஒரு கோட்டு துண்டின் AB என்ற கோட்டு துண்டின் நடுப்புள்ளி நம்ம இருக்கா, அந்த மாதிரி நம்ம இந்த Pங்கிற புள்ளி ABயை 2 துண்டா வெட்டும் அல்லது ரெண்டையும் இணைக்கும். ஸோ அதுல A வந்து பாத்தீங்கன்னா A,0, B வந்து 0, P. இப்போ Aல X அச்சு என்னன்னு தெரியாது, அதனால A,0. Bல Y அச்சு என்னன்னு தெரியாது, அதனால 0, B. ஸோ X அச்சுல 0, ஆனால் Y என்னது Bன்னு தெரியும். B நம்ம போட்டுக்கணும். இப்போ இதை வச்சு நம்ம P of X, Y. இப்போ இது வந்து நமக்கு 0.9:0.3ங்கிற விகிதத்துல இதை பிரிக்குது. Pங்கிற புள்ளி PA PBன்னு இருக்கா, அதாவது ஒரு லைன் Pங்கிற புள்ளி இங்க AB. ஸோ PA PBங்கிற விகிதத்துல பிரிக்குது, அதாவது 0.3 0.9. இப்போ இதை வச்சு ஒன்னொன்னா நம்ம இங்க என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 0.9 into A plus 0.3 into 0 by 0.9 plus 0.3, 0.9 into 0 plus 0.3 into B by 0.9 plus 0.3 equal to 0.9A by 1.2, 0.3B by 1.2. So 9A by 12, 3B by 12. இப்போ 3A by 4, B by 4. இது இந்த Pங்கிற X, Yங்கிற புள்ளி. இப்போ நமக்கு X equal to என்னது 3A by 4, Y equal to P by 4. இப்போ இதுல இருந்து A equal to 4X by 3, B equal to 4Y. இதை எடுத்துட்டு வந்து இந்த பாக்ஸ் போட்டுக்கோமா, 1.44 equal to A squared plus B squared அதுல போடணும். இப்போ 4x squared by ஏங்கிறது 4x by 3 the whole squared plus 4y the whole squared equal to 1.44. 16x squared by 9 plus 16y squared equal to 1.44.
இது ஒரு நீள்வட்டமா வர்றதுக்கு இந்த 1.44 1.44ஆல என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போ 16x² by 9 into 1.44 plus 16y² by 1.44 equal to 1.44 by 1.44. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 1 வந்துருமா? அப்போ next x² by 9 into 1.44 by 16 plus y² by 1.44 by 16 equal to 1. இப்போ இதை வந்து நம்ம நீள்வட்டம் சொல்லி நிரூபிச்சிட்டோம். ஏன்னா நீள்வட்ட ஃபார்முலா என்னது, x² by a² plus y² by b² equal to 1. So therefore P இன் நியம பாதை நீள்வட்டம் என நிரூபிக்கப்பட்டது. இப்ப மையத்தொலை தகவு E, அதுக்கு b² equal to a² 1 minus e². So b² by a² equal to 1 minus e². So b² by a² minus 1 equal to minus e². இப்போ இதை நம்ம LCM எடுத்தோம்னா a² b² minus a² equal to minus e². ஸோ அப்போ இது எப்படி வரும், e² equal to minus b² plus a² by a². ஸோ e² equal to a² minus b² by a². இப்போ இந்த a² b² எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா இதுல இருந்து. இப்போ a²ங்கிறது 9 into 1.44 by 16, b² equal to 1.44 by 16. இப்போ e² equal to 9 into 1.44 by 16 minus 1.44 by 16 divided by 90 into 1.44 by 16. இப்போ e² equal to இங்கே ஒரு 1.44 16 இருக்கு, இங்கே ஒரு 1.44 16 இருக்கு. இப்போ இதை 1.44 by 16 காமனா எடுத்துட்டோம்னா 9 minus 1 by 9 into 1.44 by 16. இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ மீத நமக்கு என்ன இருக்கும், e² equal to 8 by 9. அப்போ e equal to root 8 by 9. ஸோ e equal to root 8 by 3. root 8 நம்ம எப்படி பிடிக்கலாம், root 4 into 2. ஸோ 2 root 2. இப்போ e equal to 2 root 2 by 3. ஸோ அப்போ மையத்தொலை தகவு நமக்கு என்னது, e equal to 2 root 2 by 3. மைய தொலை தகவு. ஸோ மையத்தொலை தகவு e equal to 2 root 2 by 3. நெக்ஸ்ட் 8th சம்ல தரை மட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் உயரத்தில். ஸோ இதான் நம்ம தரைன்னு வச்சுக்கலாம். தரை மட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் உயரத்தில் 7.5 மீட்டர் உயரத்தில் தரைக்கு இணையாக பொருத்தப்பட்ட ஒரு குழாயிலிருந்து, தரைக்கு இணையாக இதான் குழாய்னு வச்சுக்கோங்க, வெளியேறும் நீர் தரையை தொடும் பாதை ஒரு பரவளையத்தை ஏற்படுத்தியது. ஸோ பரவளையம் மாதிரி இப்படி விழுகுது. இப்படி வரைஞ்சோன்னா இது ஒரு பரவளையம் மாதிரி இருக்கும். மேலும் இந்த பரவளைய பாதையின் முனை குழாயின் வாயில் அமைகிறது. ஸோ இதுதான் இங்கேதான் இதோட முனை. பரவளைய பாதையின் முனை குழாயின் வாயில் அமைகிறது. இதுதான் நமக்கு முனை. அப்ப இது x, இங்க y. பரவளையம் கீழ்ப்புறம் திறப்புடையதா இருக்கு. அடுத்தது குழாய் மட்டத்திற்கு 2.5 மீட்டர் கீழே நீரானது பாய்வது. ஸோ குழாய் மட்டத்துக்கு 2.5 மீட்டர். அப்போ இங்கதான் 2.5. ஸோ இதை ஓன்னு வச்சுக்கலாம்.
இந்த முனை எப்பவுமே நம்ம ஏன்னு குறிப்பிடுவோம். பி. ஸோ ஏபி வந்து 2.5 மீட்டர். அப்போ ஓஏ மொத்த உயரம் 7.5 மீட்டர். அப்போ ஓபி என்னவா இருக்கும்? ஓஏ மைனஸ் ஏபி. 7.5 minus 2.5. So OB equal to 5 meter. இப்போ நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2.5 மீட்டர் கீழே நீரின் பாய்வானது குழாயின் முனை வழியா செல்லும் நிலைக்குத்து கோட்டிற்கு 3 மீட்டர் தூரத்தில் உள்ளது. ஸோ 2.5 மீட்டர் கீழே நீரின் பாய்வானது 3 மீட்டர் தூரத்தில் உள்ளது. அதாவது இந்த தூரம். ஸோ 3 மீட்டர் தூரத்துல உள்ளது எனில் குத்துக்கோட்டில் இருந்து எவ்வளவு தூரத்தில் அப்பால் நீரானது தரையில் விடும் என்பதை காண்க. ஸோ 3 மீட்டர் தூரத்துல நீரானது தரையில் விழும் என்பதை காண்க. எவ்வளவு மீட்டர் தூரத்துல நீர் தரையில விழும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டி. இப்போ இது வந்து பரவளையம் கீழ்ப்புறம் திறப்புடையதுங்கிறதால x² = -4ay. இப்போ முனை வந்து நமக்கு என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா y அச்சுல 7.5. ஸோ 0,7.5. அப்போ முனை நமக்கு ஒரு h, k இருக்கு. அதாவது 0,7.5. ஸோ x - h² = -4a y - k. x - 0² = -4a y - 7.5. So x² = -4a y - 7.5. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கா, இத சீன் வச்சுக்கலாம். இப்போ இங்க நமக்கு 3, 5. ஏன்னா OB என்னது 5, இங்க 3. ஸோ சிங்கிற புள்ளி 3, 5, அதாவது x, y. ஸோ 3² = -4a 5 - 7.5. 9 = -4a மைனஸ் பண்ணோம்னா -2.5. அப்போ 9 = 4a 2.5. ஸோ 4a = 9/2.5. இப்போ நம்ம இங்க 4a இருக்கா, இந்த 4a எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அதாவது x² = -9/2.5 y - 7.5. இப்போ நமக்கு இந்த நீர் வந்து x அச்சுல எங்க விழுகுது, எவ்வளவு தூரத்துல விழுகுதுன்னு தெரியணும். இப்போ இங்கிருந்து 3 மீட்டர் தூரத்துல இருக்கு. அடுத்தது விழுகிற அந்த இது வந்து எவ்வளவு தூரங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த தூரம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த தூரங்கிறது நமக்கு என்னது, இது x அச்சு. ஸோ அப்போ இங்க இந்த பாயிண்ட் என்ன வரும் நமக்கு, x, 0. ஸோ அப்போ x, 0, அதாவது x, y. நீர் இப்படி விழுகுதுல, இந்த இடம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ x என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா x அச்சுங்கிறதால இது நமக்கு ஏற்கனவே 0வா தான் இருக்கும். அப்போ x² = -9/2.5 0 - 7.5. x² = -9/2.5 × -7.5.
x squared equal to 9 by 2.5 into 7.5. So x squared equal to 9 into 75 by 25 வரும். So இது ஃபிஃப்த் டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 5, 15, 5, 3. So அப்போ x squared equal to 9 into 3 equal to 27. அப்போ x equal to root 27. root 27 என்ன வரும்? root 9 into 3. So அப்போ 3 root 3. 3 root 3 மீட்டர். ஏன்னா எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீரானது தரையில் விழும் என்பதை எவ்வளவு தூரத்துக்கு அப்பால் விழுகுது அப்படின்னா 3 root 3 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் விழுகுது. ஸோ இந்த குழாய் இருக்கு. இந்த குழாயிலிருந்து இதோட மொத்த உயரம் 7.5. இந்த குழாயிலிருந்து இங்க 2.5 மீட்டர்ல 3 மீட்டர் தூரத்துல நீர் விழுகுது. இப்போ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. 3 மீட்டர் தூரத்துல 2.5 மீட்டர் இடைவெளியில இந்த நீர் விழுகுது. இதுக்கப்புறமும் நீர் இங்க எக்ஸ் அச்சை வந்து அடையும். அப்போ இந்த முனையிலிருந்து எக்ஸ் அச்சை வந்து அடையிற இந்த தூரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த தூரம் தான் நம்ம 3 root 3 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம்.